ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், இன்றைக்கி எப்படி ஸ்டோரியில் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ காவேரி, விஜய் 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, ஒரே நாளில் இவ்வளோ கஷ்டத்தையும் பண்ணிட்டோம், புரிஞ்சுக்கிச்சு அப்படின்ற மாதிரி காவேரி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஆறுதல் சொல்லி ஒரு வழியாக சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. ஒரு பக்கம் கங்கா குமரனுக்கு ட்ரை பண்ணுறாங்க, கால் எடுக்கல. அவர் வாய்ஸ் நோட் அனுப்புகிறாரு. இந்த மாதிரி கங்கா, அங்கே நடக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும், நிவினுக்கு நான் கோஆர்டினேட் பண்ணி தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்திருக்க ஃபேமிலி அப்பாவுடைய ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க வாய்ஸ் நோட்டில் என்னடா இப்படி சொல்கிறாரு, நீ தப்பாக நினைக்காத, எனக்கு தெரியும், பட் ஏன் சொல்லனா, அவர் சத்தியம் வாங்கிட்டார், ஏற்கனவே ஒரு தடவைக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தார் இல்லையா, அப்போ சொன்னாருன்ற மாதிரி பேசிடுறாங்க. கங்கா கோவத்தில் இருக்கிறாங்க, தெரிஞ்சு என்னை ஏமாத்திட்டீங்களான்ற மாதிரி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சகல இங்கே 2 பேர் பேசுகிறாங்க. விஜய் நிவின் பேசிக்கிறாங்க, இப்படி பண்ணிட்டாரு, கில்ட்டியாக எப்படி அவர் வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு. ஆமாம், இது குமரனுக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்கிறீங்க நிவின்? குமரன் தெரிஞ்சிருக்கு. இது குமரனுக்கு தெரிஞ்ச விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்க, குமரன் காலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே வீட்டில் நான் உள்ளே தங்கணுன்ற மாதிரி கிருஷ்ணா ஃபேமிலிஸ் அதாவது செகண்ட் ஃபேமிலி பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி அவங்களும் கதவு மூட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சாரதாமா வெளியே தள்ளி கதவு மூடிட்டு போயிடுறாங்க. விஜய் வெளியே குளிராக இருக்குது, அவங்க யாரும் இங்கே நிற்க தோணல தம்பி, வெளியே போக சொல்லுங்கள். கங்காவை தான் சொல்கிறாங்க, பாவம் பார்க்குற நிலைமை இருக்குல்ல அப்படின்னு. பாவம்லாம் பார்க்க வேணாம், மனிதாபிமானமாக குளிர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காவேரி ஆமாம் வந்துட்டு போட்டோம் உள்ள அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. ஸோ விஜய் அத்தையை பார்த்துட்ருக்காரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுதுங்க. தொடர்ந்து நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வரப்போட அப்டேட்டை பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ.